மீனம் ராசி இது ஒரு சாதாரண ராசியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கிறவங்க சாதாரணமானவங்களாகவும் இருக்க மாட்டீங்க. உங்களோட மனசு பாருங்க, கடல் போல இருக்கும். ஆழமா பரந்த கருணையோடு நிரவி வழியக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மீன ராசி தான். மற்றவங்களோட கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமாக உணரக்கூடிய ஒரு சிறப்பான குணம் மீனராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ணால் பார்க்காம இதயத்தால் பார்க்கக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள் தான். மீனராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்கள், ரொம்பவுமே சென்சிட்டிவான நபர்களாக இருப்பீங்க. அன்பு, கலை, நல்ல ஒரு திறமை, பாசம், இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீனம். யாரையுமே பாருங்கள், உங்களோட சொல்லோ செயலோ துன்புறுத்தாது. கோவப்பட்டு சண்டை போட்டு உங்ககிட்ட யாராவது பேசினா கூட பொறுமையாக தான் அவங்கள கையாளுவீங்க. அதனால் ரொம்பவே பொறுமைசாலிகள் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. நிதானம் ஓரளவுக்கு தான் இருக்கும். அதை மீறி சீண்டுனாங்கன்னா அவங்கள துவம்சமாக்குமே தயங்க மாட்டீங்க மீனராசிக்காரங்க. நீங்கள் யாரையும் நீங்கள் துன்புறுத்த மாட்டீங்க. ஆனால் அவங்கள சில நேரம் அதிகமாக சுற்றி இருக்கிறவங்க துன்புறுத்தியிருப்பாங்க. இது உங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் நிறைய மீனராசிக்காரங்க சந்திக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயம் உங்களோட உள்ளுணர்ச்சி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுனால வீக்கானவங்களால நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பின்னாடி வரதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பாக இருக்கும். இவ்வளவு ஸ்பெஷலான மீனராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த சித்திரை மாதத்தின் கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி நிலையை பெறக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்களா? மீனராசி இது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. குரு பாருங்கள், கல்வி, கேள்வி, வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க மீனராசிக்காரங்க. அப்படிங்கிறதுனால பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இது எல்லாமே நிறைஞ்சவங்களாக இருப்பீங்க. அதே போல் நீங்கள் செய்கிற வேலையில் அடுத்தடுத்து வளரக்கூடிய தன்மை இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ராசி இந்த மீனராசி. மீனராசிக்காரங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டை செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே விரைவில் பெறலாம். உங்களுக்கு குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்கிறது சிறப்பானதாக இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில் வெள்ளை நிற மலர்களை சாற்றி வெண்பொங்கல் வைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தும். அப்படி குரு பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கிறது சிறப்பு. இப்போ நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே ஃபோன் மூலியமாகவே ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சித்திரை மாதம் 2026 முதல் தமிழ் மாதம் பிறந்துருச்சு. 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு இப்போ பிறந்திருக்கு. சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் இது. இந்த சித்திரை மாதத்தில் பாருங்கள், ரொம்பவே சிறப்பு வாய்ந்த முக்கியம் நிறைந்த திருவிழாக்கள், பண்டிகை, விசேஷமான நாட்கள் வரும். அட்சய திருதியை, மீனாட்சி அம்மன் கல்யாணம், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறது, இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த புண்ணியம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையுது. அதுவும் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்துக்கு ரொம்பவுமே சக்தி அதிகம். அன்றைய தினத்துக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அமோகமான வெற்றி வாய்ப்பையும் உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாகவும் ஏற்படுத்தும். அன்றைய தினம் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அமாவாசை பௌர்ணமி தினத்தில் குடும்பத்தோடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை மனமாற செய்து வாருங்கள். நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக இறைவனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். பராபவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே அந்த ராசி அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். இந்த வகையில் இந்த மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகிருக்கு, என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆதிக்கம் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்க வழக்கம் சீரான கட்டுப்பாடு தேவைப்படுது. வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படலாம். அஜீரண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். முதுகு வலி,
முகத்தில் ஏதாவது உறுப்புகளில் கவனமாக இருக்கணும். மறைமுகஸ்தானம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உடல் உபாதைகளில் பிரச்சனை வரக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த உடல் உபாதை வரும்பொழுது உடனடியாக மருத்துவரை பார்த்து அதுக்கான மருத்துவம் செய்கிறது நல்லதாக இருக்கும். சட்டம் சார்ந்த விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் நீங்கள் தொடர்பு இல்லாமல் உங்களை பாதுகாத்துக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்க அப்படி ஏதாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்கள விட்டு ஒதுங்கி வந்துடுங்க. அவங்களுக்கு நீங்கள் துணையாவோ பக்கபலமாவோ கூட செயல்படாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தை விடவே இந்த மாதம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் உங்களுக்கு இப்போ கிரக சூழலை பார்க்கும் பொழுது எதிரிகள் பலம் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே போய் பேசி சிக்கலில் வாக்குவாதம் செஞ்சு சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். உங்கள் வார்த்தைகளில் ரொம்பவுமே கவனமாக இருக்க பாருங்கள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி கொஞ்சம் இணக்கமாக பேசி பழகுங்க. ஏன்னா எதிரிகள் திடீர்னு உங்களுக்கு எதிராக கூட்டத்தை சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பேச்சு சொல் செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை விடுத்துடுங்க. நிதானமாக பேசி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விஷயத்தில் நல்லது வரும் அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம். அரசு துறை அரசியல்வாதிகள் நீங்கள் வேணால் கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் உங்களோட ஆர்வத்தையும் கோபத்தையும் காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. தொழில் உத்தியோகம் அதுக்கப்புறம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுது. தனிப்பட்ட முறையிலுமே உங்களோட செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் உயருது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. சின்ன சின்னதாக உடல் உபாதை வரும். உடல் நலம் சீரான மேம்பாட்டுக்கு வந்துடும். பயப்பட தேவையில்லை. உங்களோட சொல் செயல் சிறப்பாக இருக்கும். இதனால் நல்ல பெயர் எடுப்பீங்க. செல்வாக்கு உயருது. பகைவர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு என்னதான் எதிரிகள் தொல்லை கொடுத்தாலுமே அதை துணிச்சலாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கையாக உங்களுக்கான வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு. பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. இது வரைக்கும் பகைவரால் வந்த பாதிப்பு பிரச்சனையுமே உங்களை விட்டு நீங்கிடும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்குது. திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதுசாக வீடு வாங்கலாமா நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வரும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகுது. எந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா அரசு காரியங்களில் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக நிதானமாக தாங்க இருக்கணும். அதே போல் அவசரப்பட்டு எடுத்துமா கௌத்துமான்னு பண்ணி சிக்கலில் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. பெரும்பாலும் வீண் அலைச்சல்களை தவிர்க்க பாருங்கள். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட நண்பர்களாக வந்து சேருவாங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எல்லா விதத்துலையுமே உயர்வு பெற உங்களுக்கு உறுதுணையாகவும் செயல்படுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க. உங்களோட சொல்ல கேட்காதவங்க கூட இப்போ நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பாங்க. எதிர்பாராத பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தைக்கிட்ட மட்டும் மனவருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். அப்படிங்கிறதுனால உங்கள் அப்பா கிட்ட பேசும் பொழுது ரொம்பவுமே கவனமாக வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் செய்கிறது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடத்த முடியும். இழுபறியாக இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்குது. ஜென்ம சனி இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க தினம்தோறும் நீங்கள் உடற்பயிற்சி யோகா செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் இந்த மீன ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளில் பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால பேச்சில் இனிமையை கடைபிடிக்க பாருங்கள். எதிரிகளின் வீரியம் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படின்னா நரசிம்மர் கவசம், காயத்ரி கவசம், துர்க்கை கவசம் படிக்கிறதும் சரி கேட்குறதும் சரி உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்து உங்களை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய அம்சமாக இது இருக்கும். மீனராசிக்காரங்க எல்லா விதத்திலுமே நன்மைகளை ஏற்பட குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடையும் விநாயகர் வழிபாடையும் தொடர்ந்து செய்து வருவதால் நல்ல ஏற்றத்தையும் சிறப்பான உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் படிப்படியாக பெற முடியும். எல்லா வகையிலுமே இறைவனோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். ஆடம்பர செலவை தவிர்த்து அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.